கல்விக்காக மத்திய அரசாங்கம் 20 ஸ்கீம்ஸ்ல ஹெட்ஸ்ல உதவிகள் செய்யுது. மீதி 19க்கு பணம் வந்திருக்கு. ஏன் பிஎம் ஸ்ரீ இதுக்கு பணம் வரல? நீங்க சேரல. அதனால மத்திய அரசாங்கம் எந்த பாரபட்சமும் காட்டல. உங்க பிடிவாதம், முரட்டுத்தனம் அதோட இல்ல, நீங்க மக்களை ஏமாத்துற வேலைங்கிறேன்னா. அதனாலதான் கல்வி அமைச்சர் அவர் என்ன பொய்யா மொழியா அவரா இருந்தாலும் சரி, பொய்யும் மொழியா இருந்தாலும் சரி, அல்லது அவர் நம்ம கிராவல் அவர் பேர் என்ன பொன்முடி அவங்களுக்கு சொல்றேன்னா, முதல்ல நீங்க வேளச்சேரியில் இருக்கிற சன்ஷைன் பள்ளிக்கூடத்துல ஹிந்தி சம்ஸ்கிருதத்தை நிறுத்திவிட்டு வெளில வாங்க. எல்லாரும் இருங்க சொல்றேன். எல்லாரும் உங்களை தலைவர்கள் அத்தனை பேரும் நடத்துறது சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம். சரி, சென்னையில கார்பரேட்டர்ல இருந்து ஆரம்பிப்போம், எம்எல்ஏ மந்திரி வர. உங்க குழந்தைகள் எந்த ஸ்கூல்ல படிக்குது? கலைஞர் கொடுத்திருக்கிற சமச்சீர் கல்வியில படிக்குதா? என்ன ஃப்ராட்ஸ் இல்ல இவங்க? நான் வார்த்தை யூஸ் பண்றதுக்கு நான் தயங்கவே இல்லை. இட் இஸ் ஃப்ராடுலண்ட். உங்க குழந்தைகள் ஹிந்தி படிக்கும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல, உங்க குழந்தைகள் சம்ஸ்கிருதம் படிக்கும். நீங்க உங்க தலைவர்கள் அந்த பள்ளிக்கூடம் நடத்துவீங்க. ஆனா சாதாரண ஏழை எளிய தமிழ என்ன மாதிரி இருக்கிற காமன் மேன் ஹிந்தி தமிழ் படிக்க, ஹிந்தி சம்ஸ்கிருதம் படிக்கப்படாதா? அதனால சொல்றேன், தீஸ் ஃப்ராட்ஸ் திராவிடியன் பார்ட்டிஸ் இருக்கிற அத்தனை பேரும் நேர்மையற்றவர்கள். நீங்க உங்க குழந்தைகளை சமச்சீர் கல்வியில சேருங்க. இப்ப சேர்த்திருக்க சிபிஎஸ்இல இருந்து கார்பரேட்டர் நான் லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன் கட்சியினுடைய நிர்வாகிகளை. நிச்சயமா we will take the fight to every street. அதனால ரொம்ப அதிகமா பேசக்கூடாது அப்படின்னு நான் எச்சரிக்கவே விரும்புறேன். தேங்க்யூ. சென்னை மாநகராட்சி பள்ளியில பிரெஞ்சு மொழி கொண்டு வந்திருக்காங்கல்ல சார் கார்பரேஷன், அதை பத்தி என்ன? அதான் பிரெஞ்சு மொழி படிக்கலாம், இந்திய மொழி தெலுங்கு படிக்கப்படாதா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்?